ஃபாஸ்ட் மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் இந்திரா. இந்த படத்துடைய கதாநாயகனாக வசந்த் ரவி நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவி கதாபாத்திரம், அதாவது கதாநாயகியாக வந்து மெஹரின் பிரிஸ்டா அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கூட வந்து தெலுங்கு நடிகரான சுனில் குமார், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கல்யாண், அப்புறம் அனேகா சுரேந்திரன், அப்புறம் ராஜ்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கெஜராஜ் நடிச்சிருக்கார். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வசந்த் ரவி அவருடைய மனைவியாக இருக்கவங்க மெஹரின் பிரிஸ்டா, இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. வசந்த் ரவி வந்து ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. மெஹரின் பிரிஸ்டா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காதல் வந்து மலர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வசந்த் ரவிக்கு வந்து இந்த மது பழக்கம் அதிகமாகிடுச்சு. இந்த ஒரு மது பழக்கம் அதிகமான காரணத்தினால திடீர்னு ஒரு நாள் டியூட்டிக்கு போயின்னு இருக்கும்போது வண்டி போதையிலே போயின்னு இருக்காரு. போன போது ஒரு இடத்துல விபத்து ஏற்படுது. அதன் காரணமாக வசந்த் ரவி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பதவியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. இப்படி ஒரு இது இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆகிடுது. கணவன் மனைவிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப குடிக்கிறாரு அப்படின்றதுனால பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரே வீட்டிலே இருந்துன்னு வராங்க. இப்போ சஸ்பெண்ட் ஆன வசந்த் ரவி வந்து குடிப்பழக்கம், மது பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுனால திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து கண் பார்வை போயிடுது. கண் பார்வை போயிட்டுன்னு இப்படி கஷ்டப்படுறதை பார்த்தோன்னா உடனே வந்து அவருடைய மனைவியான மெஹரின் பிரிஸ்டா வந்து உடனே டாக்டர்கிட்ட இட்டுன்னு போகிறார். போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நர்வு சில இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு. வேறு எதுனா வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்கும், வேறு யாருன்னா ஐ டோனர் கிடச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்படி ஒரு கரெக்டாக அப்படியே போயின்னு இருக்கும்போது பேரலாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா ஒரு சீரியல் கில்லிங் நடக்கும். எப்படின்னா வந்து யாரையாவது ஒருத்தர் கொல்லப்படுவாங்க. அப்புறம் அவங்களுடைய கை வந்து கட் பண்ணி வேறு இடத்துல தூக்கி போட்டிருப்பாங்க. இதுதான் அந்த சீரியல் கில்லரோட ஐடென்டிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒரு மேனரிசம் அப்படி வந்து தொடர்ந்து கொலை பண்ணியிருப்ப ஒரு 3 கொலை நடக்குது. 4வது ஒரு கொலை திடீர்னு நடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கண் பார்வை இல்லாமல் இருக்கார். யார்? நம்ம வசந்த் ரவி. அவர் வீட்டில் இருக்கும்போது அவருடைய மனைவி திடீர்னு கொலை செய்யப்படுறாங்க. இதை வந்து அவர் பார்க்குறாரு, மேலே தூக்கில் தொங்குற மாதிரி. அப்புறம் உடனே எடுத்து போலீஸ் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அப்போ வந்து அந்த காவல்துறை அதிகாரியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்குமார். அந்த கல்யாண்குமார் வந்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதே ஸ்டேஷனில் தான் வந்து நம்ம வசந்த் ரவி இருந்திருக்கார் இன்ஸ்பெக்டராக. விசாரிக்கிறார் எல்லாமே. அது சரி, தான் மனைவி வந்து கொலை செய்யப்பட்டுட்டாங்களே அப்படின்ற காரணத்தினால இவரும் வந்து புலனாய்வு செய்யணுமே தேடுறார். பட் இவர் வந்து பவரில் இல்லாமல் இருக்கார். அதனால் அவருக்கு கூட வந்து ஒரு ஹெல்ப்பிங் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இதெல்லாம் போகிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பழைய விட்னஸ்லாம் வச்சு, அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த விட்னஸுங்களாம் வச்சு எப்படி இருப்பார் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கொலைக்காரன் வந்து சுனில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் சுனிலை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நடக்குது. அப்போ எல்லாமே இந்த 4 பேர் நீ கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இந்த 4 பேர்னா 28 பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கொடுவார். ஆனால் அவர் காட்டுவாங்க இந்த ஃபோட்டோ 4 பேர் காட்டும்போது அதில் வந்து மெஹரின் பிரிஸ்டாவை தான் கொலையே பண்ணல அப்படின்வான். உடனே இவனுக்கும் டென்ஷன் ஆகிடும். அப்புறம் இதுக்கோசரம் ஆய்வு செய்ய எல்லாம் ரிசர்ச் பண்ணுவார். அப்புறம் தேடுவார் எல்லாமே. யார்? நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கும் போது இவருடைய மனைவி அவர் கொல்லலைன்னா அப்போ வேறு யார் கொண்டு இருப்பாங்க, எதற்காக கொண்டு இருப்பாங்க அவர் மனைவியை, அப்புறமா வந்து அந்த கொலைக்காரரை யார் அவங்கள வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. வசந்த் ரவி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா வசந்த் ரவி வந்து பெரும்பாலும் குறிப்பிட்ட படங்கள் தான் நடிப்பார். அதாவது கதையில் கண்டென்ட் இருக்கணும், அதில் அவருக்கான ஸ்கோப் இருந்தால் தான் அதில் நடிக்கிறது. இல்லைன்னா எந்த படமும் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப சூஸியாக தான் பண்ணியிருப்பார். தரமணி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருப்பார். இந்த படமும் அந்த மாதிரி தான் ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர்ன்றதுனால தான் இதில் நடிச்சிருக்கா. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான், பிளைண்ட் கேரக்டராக பண்ணியிருப்பார் இல்லைங்க. அதனால் அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன். அவரோட நடிப்பு பார்த்திங்க எப்பயும் ஸ்டீரியோ டைப்பிக்காக இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து ஏற்றுக்கிற மாதிரினா கண்டிப்பாக உண்மையிலே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் அந்த ஒரு கண் பார்வையற்றவராக நடிச்சிருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மெஹரின் பிரிஸ்டா அவங்க வந்து எப்பயுமே அப்படி பாலிஷ்டாக நடிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் இது இருக்கா. அவங்கள பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நடிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். சுனில் அவர் தானே அந்த சைக்கோ கில்லராக காட்டுறாங்க. அந்த சுனில் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேடில் பண்ணியிருக்காங்க. அந்த சைக்கோ கில்லர் கொஸ்டின்றதில் அவர் பண்ணியிருக்காங்க. அவரோட பார்ட்டியும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அனேகா சுரேந்திரன், கெஜராஜ், அப்புறம் ராஜேந்திரன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் ராஜ்குமார் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கதாபாத்திரம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனரான சபரீஷ் நந்தா. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதில் என்ன ஒன்றா படம் வந்து உண்மையில் நல்ல ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. அந்த கதையில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம்
கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே பாராட்ட வேண்டியது. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து பிரபு ராகவ். அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்க அவருடைய சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எடிட்டர் அவரோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரவீன் கேஎல், அவரை சொல்லவே தேவையில்ல. அவரோட பார்ட்டில் வந்து கச்சிதமாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய இசை அப்படின்னு தான் சொல்லலாம். பாடல்கள் வந்து நல்லா இருக்குது, ஷார்ட் சாங்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. அஜ்மல் தஹ்சீன் அவருன்றவர் தான் இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்கார். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னன்னா சாங்ஸ்க்கெலாம் கொடுத்த அளவுக்கு மியூசிக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது அங்கே வந்து அவரோட பிழையா அல்லது அந்த சவுண்ட் இன்ஜினியரோட மிக்சிங்கில் பிழையா அப்படின்னு தெரியல. டைலாக்ஸ், முக்கியமான டைலாக்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இளையராஜா பார்த்தீங்கன்னா எங்கே டைலாக்ஸ் உண்மையிலே முக்கியமான டைலாக்ஸ் இருக்கோ அங்கே வந்து மியூசிக் சைலன்ஸில் இருக்கும். எந்த மியூசிக் இருக்கோ அந்த டைலாக்ஸ் வண்டி தான் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை தான் இந்த படத்தில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டைலாக் வர இடத்துல வந்து அவரோட மியூசிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வால்யூம் அப்படின்னும் போது அந்த டைலாக்ஸ் 1-2 இடத்துல ஒரு முக்கியமான டைலாக்ஸ் கேட்க முடியாமல் போயிட்டு அது ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படம் பார்க்கலாமா, உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் த்ரில்லர் படம் தான் இந்த இந்திரா. இந்த படம் வந்து 22 ஆகஸ்ட் வந்து படம் உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாஃபர் சாதிக், இர்ஃபான் மாலிக், இவங்க 2 பேரும் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி தான் வந்து இந்த படத்தை வெளியிடுறாரு. இந்த படம் பார்க்கக்கூடிய படம்னா கண்டிப்பாக ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3, தட் இஸ் 3 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதனா கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும்னு வச்சா தயங்காமல் நாகரிகமான கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.